வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 5 வரமிளகாய், 4 பல் பூண்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து கலந்து விட்டுடலாம். டொமேட்டோ சாஸுக்கு பதிலாக செஸ்வான் சாஸையும் கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்து கலந்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் உருகிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு குடமிளகாயை சின்ன சின்ன சதுர துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளி நறுக்கினது. இதையும் போட்டு 1 நிமிஷம் பிரட்டி விட்டுடலாம். 1/4 கப் அளவு நறுக்கின கேரட், 1/4 கப் அளவு நறுக்கின பீன்ஸையும் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தூள் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற சாஸையும் ஊற்றி 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸில் மசாலா பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 2 நிமிஷம் கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலாவை சேர்த்துக்கலாம். கிச்சன் கிங் மசாலாவுக்கு பதிலாக பாவ் பாஜி மசாலாவையும் சேர்க்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தை போட்டு கலந்து விட்டுடலாம். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சாதாரண சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச சாதத்தையும் கலந்துக்கலாம். அளவான தீயில் 1 நிமிஷம் பிரட்டி விட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் ஆரோக்கியமாக நான் செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் மசாலா ரைஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.